நாளாக செய்தித்தாளில் ரொம்ப முக்கியமான தலைப்பாக பார்க்கப்படுறது இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி மாநிலங்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குறதுல அந்த ஒதுக்கீடு திட்டத்தில் உள் ஒதுக்கீடு வழங்குறதுக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. அது என்ன தீர்ப்பளிச்சிச்சுன்னா, மாநிலங்கள் உள் ஒதுக்கீடை என்ன பண்ணலாம், அவங்களோட அதிகாரத்தை பயன்படி உள் ஒதுக்கீடு வழங்கலாம். அப்படி வழங்கப்பட்டால் அந்த அதிகாரம் உள் ஒதுக்கீடுகள் செல்லும் அப்படின்றது அது மாநிலத்துக்கான அதிகாரம் தான் அப்படின்ட்டு கருத்து தெரிவித்தாங்க. சரி, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துச்சு. அது நிறைய மாநிலங்கள் ஏற்றுச்சு. நிறைய மாநிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கம் வரவேற்றுச்சு. பல மாநிலங்களில் அதை எதிர்த்தாங்க. இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய மாநிலங்கள் வச்சாங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்ன்றது எப்படி படுகிறது அப்படின்னு பார்க்கணும். தமிழ்நாடுன்றது இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தில். ஏன், முன்னோடி மாநிலமும் கூட. அனைத்து மாநிலமும் 50% தான் ரிசர்வேஷனை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்கள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா 69% ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பின்பற்றுது. முதல்ல 69% உள் ஒதுக்கீடு வழங்கின ஒரே மாநிலம் தமிழகம் தான். அதன் பின்னர் ஒவ்வொரு மாநிலமா என்ன பண்ணாங்க, 50% மேல ஒதுக்கீடுகள் வழங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 2024 வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் 50% மேல உள் ஒதுக்கீடு வழங்கியிருக்குன்னா 7 மாநிலங்கள் 50% மேல உள் ஒதுக்கீடுகள் வழங்கிட்டு இருக்காங்க. சரியா, அது இப்ப தமிழ்நாட்டில் அதோட வரலாறு எப்படி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் எப்படி ரிசர்வேஷன் சிஸ்டம் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, சரி, இப்போ 1967 ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன். 1967 காங்கிரஸ் அரசாங்கத்துல PS குமாரசாமி ராஜா அப்படின்றவரால 41% நம்மளோட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் 1971 DMK அரசாங்கத்தால சதானந்தம் கமிட்டி அப்படின்னு ஒரு குழு அமைச்சு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்றாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் மீது BC பேக்வர்டு கிளாஸ் அப்படின்ற சமூகத்தினர் என்ன பண்றாங்க, சதானந்தம் கமிட்டின்ற ஆணையம் அமைச்சு அவங்க அறிக்கை சமர்ப்பிக்கிறது மூலமா என்ன பண்றாங்கன்னா 41% இருந்தது 49% உயர்த்தப்படுது. அதன் பின்னர் 1980 ADMK அரசாங்கம் என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் தலைமையில் உள்ள அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த 49% 68% உயர்த்துறாங்க. அதன் பின்ன 1989 இந்த DMK அரசாங்கத்தால இது மொத்தமா எவ்வளவுனா 69% உயர்த்தப்படுது. அந்த 68% எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் வாங்கப்பட்டிருக்கும். 1% எதுல ST பீப்புள் பழங்குடியின மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1% வழங்கி மொத்தமா 69% ரிசர்வேஷன் அப்படின்றத என்ன பண்ணிப்பாங்க, உயர்த்தி இருப்பாங்க. இப்ப இந்த 69% ஒதுக்கீடு வழங்குறதுல நிறைய சிக்கல் இருக்கு. அப்படி வழங்கலாமா கூடாதா அப்படின்றது எல்லாமே அதுக்காக நடத்தப்பட்ட வழக்குகள் என்னென்ன அப்படின்றதையும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ரீசன்ட் டெவலப்மெண்ட் 2019 வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா EVS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10% பொது இதுல இருக்கிற மக்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, 103வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் பண்ணிருப்பாங்க. சரியா, அதையும் டீட்டெயிலா பார்ப்போம். above 50% ரிசர்வேஷன் ஸ்டேட்ஸ் எந்தெந்த மாநிலத்திலாம் 50க்கும் மேற்பட்ட சதவீதத்துல ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றதையும் இன் டீட்டெயிலா இந்த டாபிக்ல பார்த்துடலாம். சரியா, சரி, இப்போ ஒதுக்கீடுகள் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றதோட மைய நோக்கம் என்னன்னா சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்றது தான். சரியா, அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் ஈக்குவல் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அண்ட் அன்ஈக்குவல் ஷுட் பி ட்ரீட்டட் அன்ஈக்குவலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரே மாதிரியானவர்கள் ஒரே மாதிரியான முறையில பார்க்கப்படணும். ஏற்றத்தாழ்வுடையவர்கள் அதாவது அன்ஈக்குவல் ஷுட் பி ட்ரீட்டட் அன்ஈக்குவலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அரசியல் அமைப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, ஆர்டிகல்ஸ் இது அரசியல் அமைப்புல எந்தெந்த சரத்து அதாவது சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் சமூகம் மற்றும் கல்வியில பின்தங்கின மக்களுக்கு ஒதுக்கீடுகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்ற சரத்துக்கள் என்னன்னா 15 கிளாஸ் 4 பிரிவு 4, 16 பிரிவு 4 மற்றும் 46 சரியா, 15 பிரிவு 4, 16 பிரிவு 4 மற்றும் 46 இது எல்லாமே என்னன்னா
சமூகம் மற்றும் கல்வியில பின்தங்கிய மக்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒதுக்கீடுகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்ற சரத்துக்கு. சரியா? இப்ப 1947 இருந்து 67 காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. முதலா 1946 47 காலகட்டங்கள்ல டி பிரகாசம் அப்படின்றவரு மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சரா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 1947 வழங்கப்பட்ட கம்யூனல் ஜிஓ, அதாவது அப்போ வந்து ஒரு அரசாணை வழங்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த சமூகத்தினருக்கு எவ்வளவு ஒதுக்கீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஜிஓ ஒன்று வழங்கியிருப்பாங்க 1947. அதை முழுமையா எதிர்ப்பாரு. அவர் யாரு, அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சர் அந்த டி பிரகாசம். அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, 20% ஓப்பன் கேட்டகரியில வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 20% சீட்ஸ் ஃபார் ஓப்பன் கேட்டகரி. அப்ப பொதுவா என்ன பண்ணுங்க, 20% ஓப்பன் வச்சிருங்க, யார் வேணாலும் அதுல என்ன பண்ணிடலாம், போட்டிடலாம் அப்படின்ற மாதிரி, யாருக்கு வேணாலும் அதுல வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படின்றது ஓப்பன் கேட்டகரி வச்சிருங்க அப்படின்றது முதல் கருத்தா இவர் வைப்பாரு. 1951 PS குமாரசாமி ராஜா அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் தான் முதலையா SC STக்கு 16%, OBCக்கு 25% ஒதுக்கீடுகள் வழங்கி மொத்தமா ஒதுக்கீடு ரிசர்வேஷனை 41% அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, முதல் முறையா வரையறுப்பாரு. அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துல. சரியா? அப்ப முதல் முறையா PS குமாரசாமி ராஜா தான் என்ன பண்றாரு, 41% ரிசர்வேஷன் கொண்டு வராரு. சரியா? அதன் பின்னர் 1971 DMK அரசாங்கம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, பேக்வர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்றது பேக்வர்டு கிளாஸ் அப்படின்றப்போ அப்ப சதானந்தம் கமிட்டி அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. யாரு, சதானந்தம் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேக்வர்டு கிளாஸ் பீப்புள் BC மக்களோட நிலை என்ன, நிலைப்பாடு என்ன, அவங்களோட பொருளாதாரம் மற்றும் சமூக நிலை என்ன அப்படின்றத பத்தி நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, ரெக்கமெண்டேஷன், இந்த சதானந்தம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, டு இன்ட்ரோடியூஸ் கிரீமி லேயர், அதாவது என்ன பண்ண, கிரீமி லேயர்னு ஒண்ணு அறிமுகப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, கிரீமி லேயர்னு நமக்கு தெரியும் என்னன்னா, ஓபிசில அதாவது கிரேட் 1 எம்ப்ளாயிஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், IAS IPS ஆபீசர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க, ரிசர்வேஷன் சிஸ்டம் ஓபிசில இருந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிரீமி லேயருக்கு மேல வருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ரிசர்வேஷன் அவங்க கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்க, இந்த கிரீமி லேயரை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இரண்டாவது கருத்தா இவர் என்ன சொல்றாரு, ரிசர்வேஷனை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அப்ப BCக்கு 16%, MBCக்கு 17% வழங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பரிந்துரை. கிரிமி லேயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, BC MBC என்ன பண்ணுங்க, ரிசர்வேஷனை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரைக்கிறாரு. ஆனா இம்ப்ளிமெண்ட் என்ன வந்து நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா, OBCக்கு 31%, SC STக்கு 18% மொத்த ரிசர்வேஷன். இவரோட அறிக்கை சமர்ப்பிச்சு இவரோட பரிந்துரை கொடுக்குறாங்க. ஆனா என்ன நிறைவேற்றப்படுதுன்னா, OBCக்கு 31%, SC STக்கு 18% வழங்கப்படும். அப்போ மொத்தமான ரிசர்வேஷன் 49 தொடுது. முதலாவதா 41 வழங்கப்பட்டது. யாரால, PS குமாரசாமி ராஜா அவர்களால. அதுக்கப்புறம் யாரு, சதானந்தம் கமிட்டியால டோட்டல் ரிசர்வேஷன் என்ன பண்றாங்க, 49% உயர்த்தப்படுது. அதுக்கப்புறம் 1980 ADMK அரசாங்கம் தலைமை இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, MGR அவர்கள் என்ன பண்றாரு, முதலமைச்சரா இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கிரீமி லேயர் அப்படின்றத நீக்கிடுங்க, OBC இருந்து கிரீமி லேயர்ன்றது என்ன பண்ணுங்க, நீக்கிடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இன்க்ரீஸ் தி அமௌண்ட். அப்பனா இப்போ வந்து என்ன பண்றாங்க, கிரீமி லேயருக்குள்ள வரக்கூடாது. அப்ப கிரீமி லேயருக்கு மேல வராங்க அப்படின்னா எத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? 6 லட்சம் ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 8 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரீமி லேயருக்குள்ள வருவாங்க. அதுக்கு கீழே வந்தா மட்டும்தான் OBCல ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதைய 1980 காலகட்டங்களில் இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டு வருமானத்தை உயர்த்துறாரு. 9000 ரூபாய். அப்போது 1980 9000 ரூபாய் வந்த வருமானம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் உயர்த்துறாரு. உயர்த்திட்டு இவர் என்ன பண்றாரு, ஓபிசியோட ரிசர்வேஷன் வந்து 50க்கு விட அதிகமா உயர்த்துறாரு. ஓபிசியோட ரிசர்வேஷன் 50% விட அதிகமா உயர்த்துறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, டோட்டல் ரிசர்வேஷன் 68க்கு போயிடுது. சரிங்களா? புரியுதா? என்ன சொல்றா, கிரீமி லேயரை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. அப்புறம் அதன் பின்னர் ஆண்டு வருமானம்ன்றது 9000 நிர்ணயிக்கப்படுது அதனோட எல்லையா. சரி, அப்போ மொத்த ரிசர்வேஷன்றது என்ன ஆகுதுன்னா 68% போயிடுது. முதல்ல 41 பை குமாரசாமி ராஜா, ரெண்டாவது 49 பை சதானந்தம் கமிட்டி, மூன்றாவது
பை எம்ஜிஆர் அவர்கள். சரியா, இது 68% போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1989 இதை வந்து வன்னியர் சங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா எதிர்க்கிறாங்க, நிறைய போராட்டங்கள் நடத்துறாங்க. எதுக்காகனா அவங்களோட கோரிக்கை என்ன இருக்குன்னா, மாநிலங்கள்ல 20% வன்னியர்களுக்குன்னு ஒதுக்கீடு வழங்கணும், மத்திய அரசாங்கத்துல 2% என்ன பண்ணணும் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஆனா அப்போதைய அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஓபிசின்றத 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது ஓபிசின்றத பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20% அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசியை 2ஆ பிரிச்சு என்ன பண்றாங்க சதவீதம் வழங்குறாங்க. இந்த ரிசர்வேஷன் வாங்குறாங்க 30-20 அப்படின்றது. எஸ்டிக்கு என்ன பண்றாங்க 68% இருக்கு, எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்துறது. அதன் பின்னர் டிஎம்கே அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க, எஸ்டி பீப்புளுக்கு 1% அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு வச்சு 69% உயர்ந்துருச்சு தமிழகத்துல. சரியா, முதல்ல PS குமாரசாமி ராஜா அவர்களால் 41%, அதுக்கப்புறம் வந்து சதானந்தம் கமிட்டியால 49%, டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் 68%, டிஎம்கே அரசாங்கத்தினால எஸ்டிக்கு 1% வழங்கி 69%. தமிழ்நாட்டோட ஒதுக்கீடு மட்டும் ரிசர்வேஷன் மட்டும் 69% உயர்ந்துச்சு. இப்ப என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, 1994 சுப்ரீம் கோர்ட் என்ன நமக்கு ஒரு அரசாணை வழங்குது அப்படின்னா 50% ரிசர்வேஷன் நீங்க பின்பற்றுங்க. தமிழ்நாடு என்ன பண்ணணும் 50% ரிசர்வேஷனை பின்பற்றணும், 69% பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு அரசாணை வழங்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சட்டத்தை உருவாக்குறோம். அந்த சட்டத்தை உருவாக்கி அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றோம்னா இந்திய அரசியல் அமைப்புல ஆர்டிகல் 31C வைக்கிறோம், 31C வைக்கிறோம். ஏன் 31C வைக்கிறோம், ஆர்டிகல் 31C இஸ் எக்ஸெப்ஷன் டு ஆர்டிகல் 14 அப்படின்னா 31C வந்து எக்ஸெப்ஷன் 14க்கு ரைட் டு ஈக்வாலிட்டி. அப்ப சமத்துவ உரிமம் அப்படின்னு எல்லாரும் சமமானவர்கள் தான், அவருக்கு கிடைக்கணும் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமம் அப்படின்றது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 31C இஸ் எக்ஸெப்ஷன் டு ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 31C கொண்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, 14 வந்து கிளைம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் வேணும் எல்லாருமே சமமானவர்கள் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் அமைப்புல அப்பவே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல என்ன பண்ணிடுறாங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்க 69% பின்பற்றினா அனைத்து மாநிலங்களும் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் ஒண்ணுதான். அப்ப சரத்து 14 படி என்ன பண்ணுவாங்க, எல்லா மாநிலங்களும் நாங்களும் 50%க்கு மேல ஒதுக்கீடுகள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு சட்டம் உருவாக்குறோம். என்னன்னா தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் அண்ட் SC ST ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 1993 1993 என்ன பண்றோம்னா ஒரு சட்டம் கொண்டு வரோம். அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்களுக்கான சட்டம் 1993 போட்டு இதுல கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு வேலைகள்ல நாங்க என்ன பண்றோம், அரசு வேலைக்கான ஒதுக்கீடு சட்டம் அப்படின்னு கொண்டு வரோம். அதுதான் என்னது தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் SC ST ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 1993 அப்படின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம் 31C வச்சுட்டோம். அதுல என்ன 31C நாங்க 69% பின்பற்றுவோம். இதனால எனக்கு என்னது மற்றவங்க எல்லாருமே வந்து 69% பின்பற்றணும் அப்படின்றத கிளைம் பண்ண முடியாம நம்ம என்ன பண்றோம் அரசியல் அமைப்புல வைக்கிறோம். சரியா, பை ஜெயலலிதா கவர்மெண்ட் அவங்க என்ன பண்றாங்க, திருமதி ஜெயலலிதா அவங்க என்ன பண்றாங்கன்னா 69% கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னா இன்னும் வலு பெற செய்யறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. இந்த 69% யாராலும் நீக்க கூடாது அப்படின்னு இவங்க முதல்ல எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க 31C வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 9வது அட்டவணையில வச்சிடறாங்க. 9வது அட்டவணையில 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்றாங்க. 1994 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி இதை கொண்டு போய் 9வது அட்டவணையில வச்சிருக்காங்க. 9வது அட்டவணை என்ன சார், நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு. அப்ப ஆங்கிலேயர்கள் 1951 8 அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது 8 அட்டவணை தான் இருந்துச்சு. சரி, அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது 8 அட்டவணை தான். 9வது என்ன பண்றாங்கன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி 1951 முதலாவது முறையா இந்த அரசியலமைப்பு புத்தகத்துல சட்ட திருத்தம் பண்றாங்க. என்ன அதுல சேர்க்கிறாங்கன்னா நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தார் முறை ஒழிப்பு அப்படின்றதும் சேர்க்கிறாங்க. அது கூட என்ன சேர்க்கிறாங்கன்னா இந்த 9வது அட்டவணையில வைக்கப்பட்டது அனைத்துமே அது ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது, ஃபர்தரா ஆல்டர் பண்ண முடியாதுன்ற சொல்றாங்க. மறுபடியும் என்ன பண்ண முடியாது, திருத்தம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த
9வது அட்டவணைக்கு வழங்குறாங்க. இது ஏன் அப்படின்னா 1950 காலகட்டங்களில் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இருக்கும்போது ஜமீன்தார் அப்படின்ற அதிகாரம் வந்து வழங்கப்படுது இந்தியர்களுக்கு. நிலங்களை எல்லாமே ஆங்கிலேயர் மேல மாத்திக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்தியர்கள்ல ஜமீன்தார் அப்படின்ற பதவி தரப்பட்டு அவங்க பேர்ல என்ன பண்றாங்க நிலங்களை மாத்தி இங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பிரிட்டிஷோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஜமீன்தார் நீடிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் எல்லாமே சமமா போய் சேரணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜமீன்தார்னா அவங்களுக்கு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் சொந்தமான நிலங்கள் இருக்கும், பிரிட்டிஷ் ஆட்சியில வழங்கப்பட்டது. அப்போ ஜமீன்தார் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. மக்கள் பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிலம் இல்லாம போயிடுன்றதுக்காக லேண்ட் ரிஃபார்ம், ஒரு தனி நபர்னா இவ்வளவு நிலம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கூட்டு குடும்பம்னா இவ்வளவுதான் இருக்கணும். முதலாவது முறையா அரசியல் அமைப்புல 1951 சட்ட திருத்தம் பண்றாங்க. அதுதான் நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு. அதுல என்ன பண்றாங்கன்னா 9வது அட்டவணையில இன்னொரு ஃபியூச்சர்ஸ் வைக்கிறாங்க. சரி, அடுத்த கவர்மெண்ட் வரவங்க என்ன பண்றாங்க, அதை மாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா 9வது அட்டவணையில வைக்கப்பட்ட அனைத்தும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது, அதாவது என்ன பண்ண முடியாது, கேஸ் போட்டு அதை ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர்ஸும் வைக்கிறாங்க. சரியா, இதுல என்ன பண்றாங்க, ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்றாங்க 69% கொண்டு போய் அந்த அதில் வச்சிடறாங்க. ஏற்கனவே அரசியலமைப்புல என்ன இருக்கு, 9வது அட்டவணையில வச்சா திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம வந்து அரசியல் தலைவர்களை வந்து சாதாரணமா எடை போடுவோம், அவங்களோட அதிகாரமும் அவங்களோட சட்ட திறமையும் தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஒரு கட்சிகளோ இன்னொரு கட்சிகளோ தாழ்த்தி எடை போடுவோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒரு எம்பிஸா இருக்கட்டும், ஒரு சிஎம்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கான திறமைன்றது இந்த அரசியல் அமைப்பு படிக்கும் போது நமக்கு வந்து நல்லாவே புரிய வரும். இப்போ எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா இதை போய் 9வது அட்டவணையில வைக்கணும்னு இவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க. சரியா, அது மாதிரி என்ன பண்றாங்க, இப்போ 1994 என்ன பண்றாங்க, இது மாதிரி 69% 9வது அட்டவணையில வச்சுட்டு திருத்தமே செய்ய முடியாத அளவு வச்சிடறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, தமிழ்நாடு இது மாதிரியான முதலா இந்தியாவில இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்க, 2007 94 இருக்கு, 2000 ஐஆர் கோஹோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த ஐஆர் கோஹோன்றவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுறாங்க. என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடேஷன் ஆஃப் 9th ஷெட்யூல் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது நீங்க வந்து 9வது அட்டவணையில வச்சா எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது, திரும்ப வந்து வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம், அப்ப தமிழ்நாடு என்ன பண்ணிடுச்சுன்னா இது மாதிரியான 9வது அட்டவணையில வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணா கேசவானந்த பாரதி கேஸ் 1993 என்ன கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொன்றும் இப்ப 9வது அட்டவணையில வைக்கப்பட்டுட்டா மட்டுமே அது வந்து திருத்தம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்ன பண்ணுனா, அது என்ன வைக்கப்படுது, அது வந்து அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமையும் அடிப்படை தன்மையும் பாதிக்குதான்னு பார்க்கணும். அப்ப it should be checked it whether affected fundamental rights and the basic structure of the constitution அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசியல் அமைப்போட அடிப்படை தன்மை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது, திருத்தமும் செய்யக்கூடாது, அடிப்படை தன்மை மாறக்கூடாது. அடிப்படை தன்மை மாறுற மாதிரி 9வது அட்டவணையில வச்சுட்டா அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு தொடுத்து என்ன பண்றாருன்னா 9வது அட்டவணையில வச்சது எல்லாமே நீங்க வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் தனித்தனியா என்ன பண்ணுங்க, நீங்க செக் பண்ணுங்க, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையை வந்து பாதிக்குதா இல்லைன்னா அரசியல் அமைப்போட அடிப்படை தன்மையை பாதிக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, அது வந்து ஆர்டிகல் 14, 15, 19 and 21 இதை வந்து பாதிக்குது, இதை வந்து எதிர்க்குது, இதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணலாம், ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கேசவானந்த பாரதி வழக்குல தீர்ப்பளிக்கிறாங்க. சரியா, இப்போ ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம் அப்படின்றது. டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் ரேஸ் காஸ்ட் செட், பாலினம் பிறப்பிடத்தை வைத்து வேறுபடுத்தக்கூடாது அப்படின்னு. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை 19. 21 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் உங்களுக்கு தெரியும், லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்வாதார உரிமம் அப்படின்னு சொல்றது. சரியா, அப்படின்னும் போது இப்ப என்ன பண்றாங்க, இது தனித்தனியா செக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், 9வது அட்டவணையில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிடுறாங்க. சரியா, இப்ப 2007 இது வந்து நம்ம கேசஸ் வழக்குகள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ரெசர்வேஷன் 69% ரெசர்வேஷனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் மற்றும் முடிவுகள் என்ன வழங்கப்பட்டது அப்படின்னு. 2007 என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம் மற்றும் கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பண்ணுங்க 3.5% ஒதுக்கீடு வழங்குறாங்க தமிழ்நாட்டில். அதன் மூலியமா ஓபிசில 30% வழங்கிட்டு இருந்தது 25% மாறுது. ஏன்னா இந்த 3.5% ஓபிசில இருந்து எடுத்து கிறிஸ்டியன்ஸ் மற்றும் முஸ்லீமுக்கு என்ன பண்ணாங்க ரிசர்வேஷன் வழங்குறாங்க.
2009 கருணாநிதி, திரு கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அருந்ததியர் எஸ்சி பிரிவுல ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், 18% ஒதுக்கீடு வழங்கிட்டு இருக்கோம் எஸ்சிக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, எஸ்சி பிரிவுல உள் ஒதுக்கீடு வாங்குறாரு. அருந்ததியர் ஷெட்யூல்டு காஸ்ட்ல அருந்ததியர் இருக்காங்க, எஸ்சிஏன்னு அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 3% உள் ஒதுக்கீடு வழங்குறாரு. சரிங்களா, இதுதான். அதுக்கப்புறம் இது 2009 வரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒதுக்கீடுகள். அதுக்கப்புறம் பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா, மாற்றுத்திறனாளிகள், சரியா, டிஃபரன்ஷியல் டிசேபிலிட்டி பீப்புள், அவங்களுக்கான ஒதுக்கீடு 3% இருக்கு, அதை உயர்த்தி என்ன பண்றாரு 4% வழங்குறாரு. இதுதான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின ரிசர்வேஷன் சிஸ்டம். சரியா, முதலாவதாக என்ன பண்றாரு, PS குமாரசாமி ராஜா 41% ஒதுக்கீடுகள் வழங்குறாரு. சதானந்தம் கமிட்டி என்ற என்ன பண்ணுது, டிஎம்கே அரசாங்கத்தால 49% வழங்கப்படுது. அதன் பின்னர் ஏடிஎம்கே அரசாங்கத்தால எம்ஜிஆர் அவர்களால மொத்தம் 68% வழங்கப்படுது. அதுக்கப்புறம் 89 டிஎம்கே அரசாங்கத்தால எஸ்டி பீப்புளுக்கு 1% உயர்த்தி 69% வழங்கப்படுது. அந்த தமிழ்நாட்டில் என்ன பண்றோம், இந்தியாவிலே முதல் முறை 69% ரிசர்வேஷன் வழங்குறோம். அதை எதிர்த்து என்ன பண்றாங்க, வழக்குகள் தொடுக்கப்படுது. அதை என்ன பண்றோம், நம்ம சந்திக்கிறோம். அதுக்கு 2007 முஸ்லீம் மற்றும் கிறிஸ்டினுக்கு 3.5% இடைய ஒதுக்கீடு வழங்குறோம். ஓபிசி ரிசர்வேஷன் 30 25 குறையுது. 2009 கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாருன்னா, அருந்ததிய மக்கள், ஷெட்யூல்டு காஸ்ட்ல அருந்ததிய மக்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு, அதாவது எஸ்சிக்கு வழங்கின 18%ல 3% பிரிச்சு வழங்குறாரு. பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இருந்த ஒதுக்கீட்டு 4% உயர்த்துறாரு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின ஒதுக்கீடுகள். சரி, ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் 2019 இப்ப என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படுறது மசோதா. அது 3 முறை படிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க, மக்களவை மற்றும் மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றுச்சுன்னா மசோதான்றது சட்டமா மாறிடும். அப்போ மசோதாவோட நம்பரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதையுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதான் ரிசர்வேஷன் சிஸ்டம். அப்ப என்ன பண்ணா 124வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா என்ன பண்றாங்க, அரசியலமைப்புல திருத்தம் செய்யணும் அப்படின்ற மசோதா கொண்டு வரப்படுது. அது 124வது மசோதாவை கொண்டு வரப்படுது. அது நிறைவேற்றப்படுது. எத்தனாவது சட்டம் நிறைவேற்றப்படுதுன்னா 103வது 103 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டமா மாறிடுது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிட்டா அரசியல் அமைப்பு சட்ட திருத்த சட்டம் அப்படின்னு மாறிடுது. 2009 கொண்டு வருது. இதன் மூலமா என்ன திருத்தம் செய்யறாங்கன்னா, 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்துல பின்தங்கின மக்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இதன் மூலமா அரசியல் அமைப்புல 2 சரத்தை சேர்க்கிறாங்க. 15 பிரிவு 6, 16 பிரிவு 6 அப்படின்ற 2 சரத்துக்களை என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. இதுதான் நம்ம ஒதுக்கீட்டுக்கான ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. சரிங்களா, இப்போ 50% மேல ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ற ஸ்டேட்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலா இந்த பெருமை யாருக்கு தான் உள்ளது, தமிழகத்துக்கு தான் உள்ளது. 69% இப்பயும் அதிகபட்சமாவும் நம்ம தான் ஒதுக்கீடுகள் வழங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் முதலாவும் யார் தான் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு தான். அதன் பின்னர் 2018 மகாராஷ்டிரா 68%, 52 இருந்தது 68 மாத்துறாங்க. 3வது ஹரியானா 67%, 4வது ராஜஸ்தான் 54, 5வது தெலுங்கானா 62, 6வது ஆந்திர பிரதேஷ் 55, 7வது குஜராத் பரிந்துரைச்சிருக்காங்க. 50க்கு மேற்பட்ட சதவீதத்தில் என்ன பண்ணிருக்காங்க, பரிந்துரைச்சிருக்காங்க. இன்னும் வந்து நிறைவேற்றப்படல. அதனாலதான் 50க்கு மேற்பட்டது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை சட்டமா மாத்தி பின்பற்றினாதான் எத்தனை சதவீதம் தெரியும். அதனாலதான் என்ன ப்ரொபோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுதான் இவங்களுக்கு என்ன, தமிழ்நாடு பற்றிய ரிசர்வேஷன் சிஸ்டம். இது கரண்ட்ல உள்ஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான உள்ஒதுக்கீடு வாங்கினது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தமிழகத்துல நிறைய கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு. அதை மீறியும் உச்சநீதிமன்றம் என்ன வழங்கியிருக்குன்னா, மாநிலங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் உண்டு அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டை வழங்கியிருக்காங்க. அந்த 2 கருத்துக்களால இந்த தலைப்பு இப்போ வந்து முக்கியமா படுது. சரியா, அண்ட் தென் உங்களுக்கு டிஎன்பிசில 9th யூனிட்ல தமிழ்நாடு நிர்வாகம் அப்படின்றதுல ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு தலைப்பு. அப்ப 9th யூனிட்ன்றது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்க எல்லாமே ஒரு ஆட்சியாளர்களா ஆக போறீங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா ஆக போறோம். அப்போ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 9வது
தலைப்புல இருந்து தமிழ்நாடு டிஎன்பிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 9வது யூனிட்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த தலைப்பு அப்படின்றது உங்களுக்கு என்னது, ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சரியா? தேங்க்யூ. நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போறோம், தெள்ள தெளிவா மாணவர்களுக்கு புரியும் விதமா நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.